திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. விஜய் என்கிற ஆளுமையை, விஜய் என்கிற ஒரு சக்தியை ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகிற கட்சியும் சரி, அண்டர் எஸ்டிமேட் செய்ததனுடைய விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே வீசிய திமுக எதிர்ப்பு அலையில் முதலமைச்சர் அடித்து செல்லப்பட்டு விட்டார். அதிர்ச்சிகரமான ஆனால் ஒரு உண்மை. அதிலே துணை முதலமைச்சரும் துறைமுக தொகுதியிலே போட்டியிட்ட சேகர் பாபு அவர்களும் தப்பித்து கரை சேர்ந்து விட்டார்கள். ஆனால் மீதி எல்லோரையும் வாரி சுருட்டி போட்டு விட்டது தாவேக அலை. சவால்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்குரிய வகையிலே இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. விஜய் 2500 ரூபாய் பெண்களுக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் நிதி உதவி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன செய்ய போகிறார்? ஒரு கலர்ஃபுல்லான அசெம்பிளியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் ஒரு சலசலப்பு இருக்கும் இந்த சபையில. சிரமம் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் விஜய் மீதான விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம் தாவேகாவுக்கு தேவை. இது அவர்களுடைய கட்சி கூட்டம் அல்ல, ஆரவாரம் செய்து கொண்டிருப்பதற்கு. விஜய் விமர்சனத்திற்குள்ளாவார். நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டுவார்கள். கேட்டுக்கொண்டுதான் தீர வேண்டும். விசிகாவும் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறதோ அதை விசிகாவும் செயல்படுத்தும். தோற்கிற பக்கம் நிற்காது எந்த கட்சியும். ஜெயிக்கிற குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவார்கள். ஜெயிக்கிற குதிரை விஜய் என்று இவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் விஜயோடு சேருவதற்கு தயங்க மாட்டார்கள். The Chennai Silks in Mega Summer Sale. The Debate நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னேறி இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு இன்னும் 10 சீட்டுகள் அவங்களுக்கு தேவை இருக்கு. யார்கிட்ட போய் இந்த சீட்டை கேட்க போறாங்க? என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை இன்னைக்கு தமிழ்நாடு கண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி போக வேண்டும் என்று மக்கள் விரும்பியிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஆனால் இன்னும் ஒரு 20 இடங்கள் கூடுதலாக கிடைத்திருந்தால் தமிழகத்தில் ஒரு குழப்ப அரசியல் இல்லாமல் தெளிவு பிறக்க வழி பிறந்திருக்கும். அந்த வகையில் தீர்ப்பு அமையாதது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று 3-4 கருத்து கணிப்புகள் வெளிவந்திருந்த நிலையில் அந்த கணிப்புகள் எல்லாம் பொய்த்து போயிருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருப்பதாக 2 கருத்து கணிப்புகள் வெளிவந்திருந்தது. அந்த கருத்து கணிப்பும் பொய்த்து போயிருக்கிறது. எக்ஸிட் போலும் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது, அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டது பொய்த்து போயிருக்கிறது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேகாவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும், ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைக்கும் என்று வெளிவந்திருந்தது. அந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட சரியாக வந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி சொன்னதை அது கிட்டத்தட்ட சரியாக வந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். ஆகவே இவர்கள் ஒரு கணக்கு போட்டார்கள், மக்கள் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விஜய் என்கிற ஒரு ஆளுமையை, விஜய் என்கிற ஒரு சக்தியை அண்டர் எஸ்டிமேட் செய்து விட்டார்கள். 2 பெரிய கட்சிகளும், ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகிற கட்சியும் சரி, அண்டர் எஸ்டிமேட் செய்ததனுடைய விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை சுற்றி துதிபாடிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நெகட்டிவ் ஆஸ்பெக்டையே முதலமைச்சரிடம் சொல்லாமல் முதலமைச்சருடைய இமேஜை கட்டமைப்பதிலேயே நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு அதை அவரை நம்பவும் வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த தேர்தலில் நான் பார்க்கிறேன். என்ன மாதிரியான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்? நான் சில பேருடைய பெயரை குறிப்பிட முடியும். முதலமைச்சரிடம் யார் யாரெல்லாம் சுற்றி இருந்தார்கள், நெருங்கி இருந்தார்கள், யார் யாரெல்லாம் அடிக்கடி உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் முதலமைச்சருக்கு தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆட்சி மீதான அதிருப்திக்கான காரணிகளை பற்றி முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லவே இல்லை. இப்படி சொல்லாமல் முதலமைச்சரை சுற்றி ஒரு திரை போட்டு இருந்த காரணத்தால் அந்த திரைக்கு வெளியே இருந்த நிலவரம், நிஜ நிலவரம் முதலமைச்சருக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் உண்மையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பர்சனலாக கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன். ஏனென்றால் முதலமைச்சராக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை அவர் சிறந்த முறையில் பராமரிக்காவிட்டாலும், குற்றங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் அவர் தவறிவிட்டாலும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கொளத்தூர் தொகுதிக்கு அவர் சிறந்த முறையில் பணியாற்றினார். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் சென்னையிலே வீசிய திமுக எதிர்ப்பு அலையில் முதலமைச்சர் அடித்து செல்லப்பட்டு விட்டார் என்பது அதிர்ச்சிகரமான
ஆனால் ஒரு உண்மை, அதில் துணை முதலமைச்சரும் துறைமுக தொகுதியிலே போட்டியிட்ட சேகர் பாபு அவர்களும் தப்பித்து கரை சேர்ந்து விட்டார்கள். ஆனால் மீதி எல்லோரையும் வாரி சுருட்டி போட்டு விட்டது தாவேக அலை. இது அதே போல எல்லா மண்டலங்களிலும் தாவேக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேற்கு மண்டலம் அதிமுக பாஜக கோட்டை என்று கருதப்பட்ட இடத்திலே ஓட்டையை போட்டவர் விஜய். இன்றைக்கு விஜய் அந்த பகுதியிலும் செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார். ஆக 4 திசைகளிலும் விஜய்க்கான ஆதரவு இந்த தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. வெறும் இளைஞர்கள், அதுவும் ஒரு பகுதியினர் தான் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று சில ஊடகவியலாளர்கள் விஜயை அண்டர்எஸ்டிமேட் செய்தார்கள். அவர்களுடைய கணக்கும் பொய்த்து போயிருக்கிறது. நான் முதலில் இருந்தே சொன்னேன், 25% குறையாமல் வாங்குவார். ஆரம்பத்தில் 18 என்று சொன்னேன். பிறகு 20 தாண்டி 25 தொடுவார் என்று கடைசி சில தினங்களாக நான் சொல்லி வந்தேன். ஆனால் நானே கூட 40-50 தொகுதிகள் தான் எதிர்பார்த்தேனே தவிர இத்தனை தொகுதிகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே எல்லா வகையிலும் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்காளர் பெருமக்கள் அளித்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். பணமழை பொழிந்தறிந்த தேர்தலில் 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு பணத்தை விநியோகம் செய்தார்கள். பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். ஆகவே பணநாயகத்திற்கு கிடைத்திருக்கிற தோல்வி, அந்த வகையிலும் நான் இந்த முடிவை வரவேற்கிறேன். பணம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்ற இருமாப்புக்கு மக்கள் விடை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறது, தனி மெஜாரிட்டி, அந்த ஆதரவை அவர் பெற்று விடுவார் என்பதுதான் என் நம்பிக்கை. ஏனென்றால் எந்த தேர்தலும் எந்த கட்சியும் மீண்டும் தேர்தல் வருவதை விரும்பாது. ஆகவே வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று சொல்வார்கள், அல்லது கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்டு விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள். விஜய் இன்றைய தினம் சட்டமன்ற கட்சி தலைவராக, தாவேகாவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதற்கு பிறகு அரசமைக்கக்கூடிய வாய்ப்பை அவர் கோருவார். அதற்கு முன்பாகவே அவர் மெயில் அனுப்பியதாக செய்தி வருகிறது. மேதக ஆளுநர் முறைப்படி அழைப்பு விடுப்பதோடு குறிப்பிட்ட தேதிக்குள் அவர் மெஜாரிட்டியை சட்டசபைக்குள் நிரூபிக்க வேண்டும் என்ற கால வரையறையை நிர்ணயிப்பார். அதிகபட்சம் 15 நாட்களுக்கு மேல் போக வாய்ப்பில்லை. ஒருவேளை கவர்னர் 1 வாரத்திற்குள் என்று சொன்னால் அது விஜய்க்கு நெருக்கடியாக அமையும். ஆனால் அப்படி சொன்னால் கவர்னர் மீது நாம் குறை காண முடியாது. ஏனென்றால் மெஜாரிட்டி கிடையாது, குதிரை பேரங்கள் நடக்கக்கூடாது. ஆகவே 1 வாரத்திற்குள் என்று சொன்னாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் விஜய் மெஜாரிட்டியை நிரூபித்து விடுவார். ஏனென்றால் எந்த கட்சியும் இன்னொரு தேர்தல் வருவதை விரும்பாது. ஆனால் ஆட்சி நடத்துவதில் பிரச்சனை இருக்கும், சவால்கள் இருக்கும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இந்த மாற்றத்துக்கு திமுகவினர் எதிர்கட்சியா வந்தாலும் கூட அதிமுகவில் முக்கிய முகங்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, எடப்பாடி அவர்கள், அதுக்கப்புறமா சி.வி. சண்முகம், இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பட் இங்கே முதலமைச்சர் அவர்களே தோற்றிருக்காங்க, பல முக்கிய அமைச்சர்களும் தோற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு சாதக பாதகமா இருக்கும் சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் விஜய் வருகையால் அதிக பாதிப்பு இருக்கும், திமுகவுக்கு பெரிய சேதாரம் இருக்காது என்று கணக்கு போட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேரெல்லாம் அசைக்க முடியாத வெற்றி வேட்பாளர்கள் என்று மதிப்பிட்டார்கள். அப்படி மதிப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மேற்கு மண்டலம் அதிமுக பாஜக கோட்டை என்று பார்க்கப்பட்டது, அந்த கோட்டையிலும் ஓட்டை விழுந்திருக்கிறது என்பது நாம் பார்க்கிறோம். அது தவிர மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் மிக பெரும்பாலானவர்கள் எளிய மக்கள், சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர்கள். அவர்களெல்லாம் அவர்கள் சார்ந்த பகுதியிலேயே பெரிய அறிமுகம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், விஜய் என்கிற மனிதரை நம்பி விஜயினுடைய புகழ், செல்வாக்கு அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது. விஜயை மனதில் நிறுத்தி அவருக்கு ஓட்டளிக்கிறார்கள் மக்கள் என்று பார்க்கும்போது, அந்த வகையிலும் இந்த தேர்தல் முடிவு ஒரு விசித்திரமான முடிவு, ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்ட முடிவு. இன்னார்தான் ஜெயிக்க முடியும் என்ற அரசியலில் இருந்த கணக்குகள் சில நேரங்களில் பொய்த்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு என்று நிரூபித்திருக்கிற முடிவு. இன்னாரெல்லாம் அசைக்க முடியாத வேட்பாளர்கள் என்ற கணக்கு இனிமேல் அப்படி நம்பிக்கொண்டு யாரும் உட்கார்ந்திருக்க முடியாது என்று நிரூபித்திருக்கிற முடிவு.
ஓகே, இதற்கு முன்பாகவே ஒரு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தோற்று போயிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து. அண்ட் அதே மாதிரி தான் இந்த முறை கொளத்தூர் தொகுதியிலையும் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்காரு. இப்போ இந்த முடிவுகள் அப்படிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவா இருந்தாலும் கூட மக்கள் வெறும் விஜய் அப்படின்ற ஃபேஸ்க்காக மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக விஜய் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை காரணமாக, அல்லது ஒரு மாற்றம் வரட்டுமே, அது விஜயாக இருந்தால் என்ன தவறு, அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் ஆட்சியை ஆள வேண்டுமா, அனுபவம் இல்லாத விஜய் வந்தாலும் பரவாயில்லை, இவர்களை விட அவர் ஒழுங்காக இருப்பார் என்று நம்பியும் கூட பலர் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் விஜய் வந்தால் என்ன தப்பு, வரட்டுமே என்று சொல்லியே ஓட்டு போட்டு அதை மைக்கிலும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த வகையில சார் விஜயை தேர்ந்தெடுத்தாங்க? நிறைய விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டுச்சுல, பிரச்சாரத்துக்கு சரியா வர மாட்டேங்கிறாரு, விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டன என்று நினைத்தார்கள். அவற்றில் உண்மை ஒரு பகுதி உண்மை இருக்கலாம். ஆனால் அவ்வாறு பிரச்சாரம் நடைபெற்றதல்லவா, விஜயை பலவாறாக குற்றம் சாட்டி இது வேண்டும் என்றே செய்யப்பட்டுகிறது, விஜயை பழிவாங்குகிறார்கள், விஜயை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்று அது அவருக்கு ஆதரவாக மாறிவிட்டது. அந்த இடத்திலே தான் இவர்கள் சரிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, அப்ப விஜயை எல்லாருமே குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்களா? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மீடியா எல்லாமே குறைத்து மதிப்பிட்டார்கள், தவறாக கணக்கிட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, இப்ப அடுத்து 5 ஆண்டுகள் விஜய் தாக்கு பிடிப்பாரான்னு தெரியாது. சீக்கிரமாவே இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, அதற்கான சதித்திட்டங்கள் எல்லாம் போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களா? விஜயனுடைய ஆட்சி மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் இப்படி நித்தியகண்டம் பூர்ணாயுசாகவே போகுமா என்கிற சந்தேகம் எனக்கும் ஏற்படுகிறது. ஆனால் எந்த ஒரு கட்சியும் இப்போது உடனடியாக தேர்தல் வருவதை விரும்பாது. குறிப்பாக 2 பெரிய திராவிட கட்சிகளும் சில ஆயிரம் கோடி ரூபாய் இந்த தேர்தல் களத்தில் செலவழித்திருக்கிற காரணத்தால் மீண்டும் ஒரு தேர்தலா என்று நடுங்குவார்கள். ஆட்சியை கவிழ்த்த காரணத்தால் விஜய்க்கு மறுபடியும் மனதாபம் கூடிவிடுமோ என்றும் பயப்படுவார்கள். இதெல்லாம் விஜய்க்கு இருக்கிற சாதகமான அம்சங்கள். சவால்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கவலைக்குரிய வகையிலே இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடனிலே இருக்கிறது. விஜய் 2500 ரூபாய் பெண்களுக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் நிதி உதவி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன செய்ய போகிறார்? ஆகவே முதலில் நிதி வருகிற வழியை வலுப்படுத்தி விட்டுதான் அவர் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக விவரம் தெரிந்த ஆலோசகர்கள் இருக்க வேண்டும். நல்ல நேர்மையான அதிகாரிகள் பக்கத்தில் இருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கிலே கரார் நடவடிக்கையை கையாண்டு குற்றங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும், காவல்துறை எடுக்க வேண்டும். இதையெல்லாம் விஜய் 24 மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும். முழுமையான அரசியல் தலைவராக இயங்க வேண்டும். அவரை அதிகாரிகள் அணுக வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே இருக்கக்கூடாது. இதே அணுகுமுறையை அவர் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. இவையெல்லாம் விஜய் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சவால்கள். ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதே போல சட்டமன்றம் என்பது பெரிய சவால். சட்டமன்றத்திற்கு அவர் புதியவர், அவரது கட்சியைச் சேர்ந்த பலர் புதியவர்கள். 95% பேர் புதியவர்கள். செங்கோட்டையனை தவிர வேறு யார், ஜேசிடி பிரபாகரை தவிர வேறு யாரும் புதியவர்கள், மீது எல்லாரும். ஆகவே இந்த சவால்களை விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கும் சில கட்சிகளை அழைத்து பேச வேண்டும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும். இப்படி பல சவால்கள் விஜய்க்கு காத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஓகே, ஆனா இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 95% புதியவர்களா இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப அந்த ஃபைட்டே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுல இருந்தே விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டது. பட் இந்த தேர்தலில் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்களும் நகர்த்தி கொண்டு போனாரு, திமுகவும் கட்டமைச்சாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, உதயநிதி அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு தான் மாறி இருக்கா? அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு எலெக்ஷனா? சட்டமன்றத்தில் என்னை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் திரு மு.க. ஸ்டாலின் இருந்திருக்க வேண்டும். திரு உதயநிதி அவர்களால் மு.க. ஸ்டாலின் இடத்தை ஒருபோதும் நிரப்ப முடியாது. மு.க. ஸ்டாலின் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர், 2 முறை அதை நிரூபித்தவர். திரு உதயநிதி ஸ்டாலின் இப்போதுதான் அந்த பொறுப்பை ஏற்கப் போகிறார். அவர் ஸ்டாலின் அளவுக்கு செயல்பட முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் என் கருத்து. ஆனால் அதிமுகவை சேர்ந்த சிலர், நல்ல விவரம் தெரிந்தவர்கள் பேரவைக்கு வருகிறார்கள். அவர்கள் சோபிக்கலாம். வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். விசிகாவை சேர்ந்த வன்னியரசு சிறப்பாக பேசக்கூடியவர்.
ஆழ்ந்த கருத்து, அவரோடு கருத்து மாறுபட்டாலும் கருத்தை தெளிவாக எடுத்து பேசக்கூடியவர். இப்படி யாராவது எதிர்க்கட்சியில் வலிமையாக செயல்படலாமே தவிர திரு உதயநிதி ஸ்டாலினை விட பெட்டராக செயல்படக்கூடியவர்கள் சட்டமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள் என்பதுதான் என் பார்வை. ஓகே, ஒரு கலர்ஃபுல்லான அசெம்பிளியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் ஒரு சலசலப்பு இருக்கும் இந்த சபையில். அமைதியாக இந்த சபை அப்படி நடத்தி செல்வது என்பது சிரமம் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் விஜய் மீதான விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் தாவேகாவுக்கு தேவை. இது அவர்களுடைய கட்சி கூட்டம் அல்ல ஆரவாரம் செய்து கொண்டிருப்பதற்கு. விஜய் விமர்சனத்திற்குள்ளாவார், நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாட்டுவார்கள், கேட்டுக்கொண்டுதான் தீர வேண்டும். முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லி சமாளிக்கக்கூடிய திறமையை பெற வேண்டும். பின்னால் இருந்து கூச்சலிட்டீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ரசிகர்கள் என்ற நிலையில் இருந்து மாறவில்லை என்றுதான் மக்கள் உங்களை மதிப்பிடுவார்கள். ஆல்ரெடி அந்த விமர்சனம் எல்லாம் இப்பயும் இருந்துகிட்டு இருக்குல்ல சார். விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகக்கூடிய இடங்கள்ல இல்ல சமூக வலைத்தளங்கள்ல அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இவங்க எல்லாருமே நிறைய பேரை விமர்சனம் செய்யறாங்க. விஜய் மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப இது சட்டமன்றத்திலும் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? சட்டமன்றத்திலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உரிய அறிவுரைகளை திரு செங்கோட்டையன், திரு விஜய் போன்றவர்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். ஏனென்றால் சட்டமன்றத்திற்கென்று மாண்பு, மரபு இருக்கிறது. அதை கெடுக்கிற வகையில் அவர்களுடைய உறுப்பினர்கள் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் விஜய்க்கு இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு விஜய் வந்தது அப்படிங்கிறது அடுத்த ஒரு நியூ ஜெனரேஷனுக்கான ஒரு அரசியலா இது மாறுதுன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல 2006, 2011 விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்துல வந்த பிறகு மீண்டும் அவருடைய சகாப்தம் இல்லாம போன மாதிரி இந்த அரசியல்? நான் அப்படி நினைக்கவில்லை. விஜயை நீங்கள் அப்படி அலட்சியப்படுத்த முடியாது. இல்ல கம்பாரிசன் கேட்கிறேன். இல்ல கம்பேரிட்டிவா இந்த கம்பாரிசன் பொருந்தாது என்கிறேன். விஜய் 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதற்கு காரணம் அவர் பின்னால் சில கட்சிகள் இப்போது சேர தயாராகிவிடும். முதலில் காங்கிரஸ் அவரோடு சேர வேண்டும் என்று விரும்பினாலும் இங்கே இருக்கக்கூடிய சில அக்கறையுள்ள சக்திகள் அதை தடுத்தன, சுயநல சக்திகள். ஆனால் இப்போது இவர்கள் பேச்சை மேலிடம் கேட்காது. விஜயோடு போகலாம் என்று ஒரு ஆர்வம் வரும். அதிமுக அணியிலே சேர்ந்த கட்சிக்கு கூட விஜயுடன் வரலாம் என்ற எண்ணம் வரும். ஆகவே விஜய் தவிர்க்க முடியாத நபராகி விடுவார். விஜயும் உதயநிதியும் ஒரு போட்டியாளர்களாக 31 வரலாம். அப்போது அண்ணாமலை என்கிற போட்டியாளரும் களத்தில் இருப்பார். அப்போதுதான் அது களம் உன்னிப்பாக இன்னும் கவனிக்கப்படக்கூடிய களமாக மாறும். 29 தேர்தலில் இருந்து அண்ணாமலை தீவிரமாக செயல்பட 28 ஆரம்பித்து விடுவார் என்று நான் பார்க்கிறேன். 28 ஆமா, 29 நாடாளுமன்ற தேர்தல். அண்ணாமலை அதற்கு முன்பாக தமிழக பாஜக தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றாலும் வியப்படைவதற்கில்லை. ஓகே, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸார் ஏற்கனவே தாவேகாவோட கூட்டணிக்கு போறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பட் அதன் பிறகு அது ஏதோ ஒரு வகையில தடைப்படுது. அதற்கான காரணங்களா ப. சிதம்பரம் அவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள்னு சொல்லிட்டு சில பெயர்கள் அடிபட்டது. இந்த முறை காங்கிரஸ் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்களோ இதை? இல்லை, நிச்சயமாக காங்கிரஸ் அந்த டிசிஷனை ரெக்ரெட் பண்ணுவாங்க. நேற்று தினமே நான் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த 1-2 பேரோடு நான் பேசிய போது இந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டது, நாங்கள் செய்த பெரிய பிளண்டர் என்று கூறினார்கள். விஜயோடு இணைந்திருந்தால் இந்த கூட்டணி 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கும். காங்கிரஸுக்கு 30 சட்டமன்ற 25-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள். அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி தவறவிட்டு விட்டது. அதற்கு காரணம் செல்வ பெருந்தகையும் ப. சிதம்பரமும் மல்லிகார்ஜுன கார்கேவும் தான் இதை கெடுத்தது என்று சொன்னார்கள். ஆகவே இந்த குரல் இனிமேல் காங்கிரஸில் வெளிப்படையாக ஒலிக்க தொடங்கும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் ஒருவேளை ஒன்றிணைந்து ஒரே கேம்பெயின் போயிருந்தாங்கன்னா பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி 200 சீட்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சில பேர் ஒரு அனாலிட்டிக்ஸ் சொல்றாங்க. இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்லுகிற காட்சி அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே மேடையில் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆதரவு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்து வரும்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப திருமாவளவன் அவர்கள் விசிக முன்மொழிந்து கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்த மக்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம கம்யூனிஸ்டுகளுமே கூட தாவேகா இன்னும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, ஒருவேளை நடத்தினாங்க அப்படின்னா நாங்க ஒரு குழு அமைச்சு பேசி முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்களா? விசிகாவும் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறதோ அதை விசிகாவும் செயல்படுத்தும். திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் பேந்த முடித்துக் கொண்டிருப்பார்களே தவிர காங்கிரசும் விசிகாவும் விஜய் பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இல்ல, திமுக கூட்டணிக்குள்ள இருந்து இவங்க வெளியே வர்றது திமுகவோட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? பாஜகவோட விஜய் எப்ப வேணா போயிடலாம், விஜய் இயக்குறதே அப்படி குற்றச்சாட்டை வச்சாங்க. ஏற்கனவே திமுகவோடு இழைந்து கொண்டிருந்த காரணத்தால், திமுகவோடு கட்டிப்பிடித்து கொலாவி கொண்டிருந்த காரணத்தால் பாஜகவுக்கும் விஜய்க்கும் ரகசிய உறவு என்று இவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அது இல்லை என்று ஆகிவிட்டது.
அதை விஜய் பலமுறை சொல்லி ஆகிவிட்டது. இனிமேலும் இவர்கள் விஜயை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். தோற்கிற பக்கம் நிற்காது எந்த கட்சியும். ஜெயிக்கிற குதிரை மீது தான் பந்தயம் கட்டுவார்கள். ஜெயிக்கிற குதிரை விஜய் என்று இவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் விஜயோடு சேருவதற்கு தயங்க மாட்டார்கள். சிம்பிள் லாஜிக். ஓகே, அதிமுகவுக்கு இதனால மிகப்பெரிய அடி, தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சியில இல்லாம இருந்திருக்காங்களே தவிர தொடர்ந்து 10 ஆண்டுகள் இல்லாம போனது கிடையாது. அப்ப இனிமே அதிமுக அப்படின்ற ஒரு சகாப்தமே இல்லாம போயிடும்ன்ற பேச்சுக்கள் இருக்கே சார். அதிமுக பல வாய்ப்புகளை தவறவிட்டது. கட்சியை சரி செய்து கொள்ள தவறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி அதீத மதிப்பீடு செய்து விட்டார். இதெல்லாம் தான் அந்த கட்சியினுடைய பலவீனங்கள். ஒற்றுமை தேவையில்லை என்று உதாசீனப்படுத்தினார். அதிமுக இனி எழுந்து நின்று மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவது அவ்வளவு சுலபம் என்று நான் நினைக்கவில்லை. பாஜகவுமே கூட அதிமுக கூட்டணியில ரொம்ப மெனக்கெட்டு 27 சீட் வாங்கியிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு சீட் தான் இப்ப வெற்றி பெற்றிருக்காங்க. இது அதிமுக பிளான் பண்ணி தான் பாஜகவுக்கு ஜெயிக்காத இடங்களா பார்த்து கொடுத்தாங்க அப்படின்ற விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சுல சார். இப்ப அது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கா? நான் அது அப்படித்தான் பார்க்கிறேன். அதிமுகவிடம் பாரதிய ஜனதாவுக்கு எங்கெங்கெல்லாம் வலிமையான ஆதரவு தளம் இருக்கிறதோ அந்த தொகுதிகளை பெறுவதற்கு பாரதிய ஜனதா சார்பில் பேச்சு நடத்தியவர்கள் தவறிவிட்டார்கள். குறிப்பாக திரு முருகன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டை வைக்கப்படுகிறது. ஆனால் அப்படி ஜெயிக்கிற தொகுதிகளாக பார்த்து வாங்கியிருந்தாலும், வலுவான ஆதரவு தளம் உள்ள தொகுதிகளாக பார்த்து வாங்கியிருந்தாலும் மிக கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்க முடியுமே தவிர அதில் எத்தனை வெற்றி வந்திருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு அண்ணாமலையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டு ஜெயிப்பதற்கு பேசாமல் அண்ணாமலை தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்திருக்கலாம் என்ற பேச்சும் நேற்றிலிருந்து பலர் என்னிடம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலும் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ பிஜேபியினுடைய ஹைகமாண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரோ என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார், நிறைய விளக்கங்களை, தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.